ப்ரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஜனவரி 2026 இயர். இன்றைக்கி நாடு முழுவதும் நம்முடைய குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனும் குடியரசு தினத்தை அனுசரிப்பதும் அதை பற்றி தெரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. சுதந்திர தினம் என்பது நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள். எனவே சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் என்பது அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்பட்டு 1949 நவம்பர் 26 எழுதி முடிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள். தனி அரசியலமைப்பு சட்டத்தை உடைய, உலகிலே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டத்தை உடைய ஒரு நாடாக இந்தியா இந்நாள் வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். ஸோ இவங்க 1950 இதை தனி சுதந்திர நாடாக, குடியரசு நாடாக இந்த தினத்தை அனுசரிக்கிறார்கள். குடியரசு தினம் என்றால் குடியரசு தலைவர் தான் கொடியை ஏற்றுவார்கள். சுதந்திர தினத்தன்று பிரதம மந்திரி தேசிய கொடியை ஏற்றுவார்கள். ஸோ இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு என்கிறதான குடியரசுத் தலைவர் இன்று நாட்களில் நமக்கு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இந்த குடியரசு தினத்தை இன்றைக்கு சிறப்பான முறையில் நம்ம கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நாம் இந்த குடியரசு தினத்தன்று த சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது என்ன என்பதையும், வேதத்தின்படி த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் சட்டம், அவர் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்பதையும் நாம் தியானித்து பார்க்க போகிறோம். நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான காரியங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதையும் வேதத்தின்படி அதற்கு ஒப்புமையானதையும் நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இதை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக, ஏன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவுரைகளும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் ஒன்றாக இருக்கிறதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஸோ இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, முதலாவது, நம்ம வாழ்கிற இந்த இந்திய நாட்டில் 2 முக்கியமான அடித்தளங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய வார்த்தையாகிய சட்டம், இந்த வேத வார்த்தையாகிய சட்டம். அது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இரண்டாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தின் ஒழுங்கை கட்டமைக்கிறது. இது ரெண்டுமே ஒரு குடிமகனுக்கு அவசியம். சரி, நான் ஒரு வசனத்தை பைபிளிலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 17-18. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறி இவர் பிரசங்கம் பண்ணுகிறார், பேசுகிறார். ஸோ அதனால் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதில்லை என்று அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணங்களின் தீர்க்கதரிசி அழிக்கிறதுக்காக வரல, அதை நிலைநிறுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை கொண்டு தான் சகலத்தையும் கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார். ஸோ அதை தெளிவுபடுத்தும்படியாக அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு தேவனுடைய வார்த்தையும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறபடினாலே அதை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது மனிதனுடைய மரியாதை மற்றும் கண்ணியம். தேவன் மனிதனை, ஆதியாகமம் 1:27 வாசிங்கன்னு சொன்னால், தேவன் மனிதனை தம்முடைய சாயலின்படி படைத்தார்.
அப்படின்னு இருக்குது. அவர் மனுஷனை எல்லாவற்றையும் உண்டாக்குனார். ஆனால் அந்த மனுஷனை மட்டும் என்ன பண்ணார்னா அவருடைய சாயலின்படி அவருக்கு இருக்கிற அதே ஆசீர்வாதமும் மதிப்பும் மரியாதையும் கனமும் உள்ளவனாய் மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற எதை எப்படி படைத்திருந்தாலும் மனிதனை அவருடைய சாயலின்படி படைக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நீதி நெறிகள் அவனுக்குள்ளே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அவரை போலவே ஒவ்வொரு மனிதனையும் படைத்திருக்கிறார். இதில் அவர் ஜாதி, மதம், நிறம், மொழி என்பதையெல்லாம் கடந்து தேவ சாயலாய்த்தான் மனிதனை பார்க்க. உலகத்தில் இருக்க எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன நிறம், என்ன ஜாதி, என்ன மொழி பேசினாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் அவன் மனிதன்ற ஒரு தகுதியை மட்டும்தான் தேவன் பார்க்கிறார். எல்லா மனிதனையும் அவருடைய சாயலின்படி படைச்சிருக்கிறார். மனுஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கடவுள் அவனை பார்க்குறாருன்னு. அடுத்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது. அடுத்து ரெண்டாவது சமத்துவம், அதாவது ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்குது. தேவன் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் அப்படின்னு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் பட்சபாதம் இல்லாதவர். எதில் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்னா ஜஸ்டிஸ் செய்கிறதில்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி அவருடைய பார்வையில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன் எல்லாமே அவருடைய பார்வையில் சமம்தான். மனிதன் அப்படின்னாலே அவருடைய பார்வையில் ஒரே மதிப்பு தான். அதனால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று அப்போஸ்தலர் 10:34 இருக்கிறது. அதே காரியத்தில் பார்த்தோம், யோவானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீர்ப்பு செய்ய வேண்டிய, ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் செய்கிறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஒரு மனுஷன் தோற்றத்தை பார்த்து அவனுக்கு தீர்ப்பு செய்யாதீங்க. தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், சரி இருந்தால் சரின்னு நியாயம் தருங்க. அதே போல் உபாகமம் 1:17 வாட்சி பார்த்திங்கன்னா மோசேக்கு நியாயம் தீர்க்கிறதுக்காக அவர் வருகிற பொழுது ஜனங்கள் தன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொழுது அவர் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெரியவனாக இருக்கிறான் என்று அவன் முகத்துக்கு அஞ்ச வேண்டாம், சிறியவனாக இருக்கிறான்னு சொல்லி அவனை நீ அற்பமாக எண்ணக்கூடாது, நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ தேவன் இந்த நீதி செய்கிறதுல பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே போல தான் அரசியல் அமைப்பு சட்டமும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எடுத்துக்காட்டு ஆர்டிக்கல் 14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசியல் அமைப்பின் சட்டத்திற்கு முன்பதாக பெரியவன் சிறியவன் என்று யாருமே இல்லை. பாருங்கள், நம்ம இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டமும் இந்த தேவனுடைய தீர்ப்பு செய்கிற காரியமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீர்ப்பு செய்கிற காரியங்கள், நியாயம் தீர்க்கிற காரியங்கள் இதெல்லாம் நீதியின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது சுதந்திரம், லிபர்ட்டி. சுதந்திரம், எதுலெல்லாம் நமக்கு சுதந்திரம் தேவை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு 3 விதமான சுதந்திரத்தை சொல்லுகிறது. வேத பிரமாணமும் 3 விதமான சுதந்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது 3 ஒன்றையொன்று தொடர்புடையது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. முதலாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 3 விதமான சுதந்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 வாசிங்கன்னு சொன்னால், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. அடுத்த அதே அதிகாரத்தில் 8:36 வாசிங்க அப்படின்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்புறம் இந்த சத்திய வார்த்தையினாலே ஒரு விடுதலை வருகிறது. மூன்றாவது 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியானவராலே ஒரு விடுதலை உண்டு. சரி, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வாசிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 விதமான சுதந்திரத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. 1 பேசும் சுதந்திரம், 2 வாழும் சுதந்திரம், 3 நடமாடும் சுதந்திரம். ஸோ இந்த பேசும் சுதந்திரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும்னு சொன்னேன் இல்லையா பரிசுத்த வேதாகமத்தில், அதுதான் பேசும் சுதந்திரம். நீங்கள் எப்போ சத்தியத்தை கற்று அறிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது அதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதாவது எடுத்துக்காட்டு, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அவர் அபிஷேகம் பெற்ற உடனே, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட உடனே அவர் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அது மிகவும் ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்களிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பேசும் சுதந்திரத்தை அவர் கொடுக்க
கர்த்தர் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். ஸோ சத்தியத்தை அறிகிற பொழுது நமக்கு இந்த இந்திய அமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பேசும் சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது நான் சொன்னேன் வாழும் சுதந்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நீதிமானாய் நாம் வாழுகிறோம். நாம் ஒரு கில்ட்டி லைஃபுக்குள்ளே இல்லாமல், குற்ற மனசாட்சியோடு வாழாமல், ஒரு சுதந்திர நாட்டில் நமக்கு வாழக்கூடிய யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அப்படி சுதந்திரமாக, ஃப்ரீடமாக, பாவ வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலையோடு வாழும் சுதந்திரத்தையும் இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற சுதந்திரம் நடமாடும் சுதந்திரம். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நடமாடலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த சுதந்திரத்தையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. அதுக்கு ஆதாரமாய் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. முதல்ல சொன்னேன் சத்தியத்தினாலே பேசுகிற சுதந்திரம், ரெண்டாவது குமாரனுடைய இரத்தத்தினாலே வாழுகிற சுதந்திரம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவராலே நடமாடும் சுதந்திரம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்கன்னா கர்த்தருடைய ஆவி பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இது ஒரு நடமாடும் சுதந்திரம், ஒரு ட்ராவல் பண்ணுறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆவி என்னை கொண்டு போனார் அப்படின்னு இருக்கும். ஸோ கர்த்தருடைய ஆவி எங்கேயே அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா விடுதலையோடு நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் சுதந்திரம் கொடுக்குது நடமாடுறதுக்கு. பரிசுத்த வேதாகமத்தின் ஆவியானவருடைய சுதந்திரம் நமக்கு பூமியின் கடைசி பரியந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் இதை விடுதலையோடு பேச உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது. சரி, இப்போ நம்ம மனித கண்ணியம் பார்த்தோம், சமத்துவம் ஜஸ்டிஸ் பார்த்தோம், சுதந்திரம் லிபர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ 5வது நீதி ஈக்குவாலிட்டி. அதாவது ஈக்குவாலிட்டி என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும், அனைத்து மக்களுக்கும் அந்தஸ்துகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் சமமாக கிடைக்க வேண்டும். இதுதான் ஈக்குவாலிட்டி. சரி, அதே இது பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மீகா 6:8 வாசிங்கன்னா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரினிடத்திலே கேட்கிறார். பாருங்கள், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இன்னும் தமிழில் சொல்லணும்னா நீதி செய்து கருணையை விரும்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ நியாயம் செய், இரக்கமுள்ளவனாயிரு, வேறு எதையுமே உங்கள்கிட்ட அவர் கேட்கல, உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பேற்பட்ட நீதி சொல்லுகிறது என்றால் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. பொருளாதார நீதி, அதே போல் எக்கனாமிக்கலாக எல்லா மக்களும் ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகணும். அதே போல் அரசியல் நீதி, அரசியலில் பங்கிடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. விரும்புகிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் அனைத்து குடிமகன்களுக்கும் உண்டு. இது எல்லாருக்கும் சுதந்திரமாக கிடைக்க வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அனைத்து விதமான அந்தஸ்துகளும் உயர்வுகளும் வாய்ப்புகளும் அனைத்து குடிமகன்களுக்கும் கிடைக்க வேண்டும், அதுதான் நீதி. அதே போல் நம்ம நீதி செய்ய வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார். தேவன் நீதி செய்வதை விரும்புகிறார். அரசியல் அமைப்பு நீதியை உறுதி செய்கிறது. சரி, 4 பார்த்துட்டோம். 5வது மத சுதந்திரம். இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது மத சுதந்திரம் என்பது சகோதரத்துவம். நம்ம இந்தியன் நாட்டில் ஜனநாயக நாடு, எந்த மத பாகுபாடுமின்றி மத சார்பற்ற நாடு, அனைத்து மக்களும் சகோதரத்துவமாய் வாழ வேண்டும் என்பதை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் ரோமர் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா தேவன் அதில் எப்படி சுதந்திரமாய் சகோதரத்துவமாய் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அதே நேரத்தில் தேவன் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. எந்த மதத்திலையும் நீங்கள் சேரணும் அப்படின்னு கட்டாயம் இயேசு கிறிஸ்துவும் மதத்தை பிரசங்கிக்கவில்லை. நன்னெறிகளையும் ஒழுக்க முறைகளையும் நல்ல ஒரு மார்க்கத்தை, நல்ல ஜீவ வழியையும் தனிப்பட்ட மனுஷனுக்கு அவர் காண்பிக்கிறவராக தான் இருக்கிறார். அதனால் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. சான்றாக வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்கன்னா
இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவரோடும் என்னோடும் போஜனம் பண்ணுவான்றது. ஸோ அவர் கதவை தட்டுகிறார். அவர் ஒரு அனுமதி இல்லாமல் யாரையும் வலுக்கட்டாயமாக அவர்களிடத்திலே அவர் பிரவேசிக்கிற தேவன் அல்ல. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அன்பை அவர் தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன், அதே நேரத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தாத ஒரு தேவன். அரசியல் அமைப்பு சட்டம் இதை பற்றி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 25லேருந்து 28 வரைக்கும் பிற மதத்தை யார் வேண்டுமானால், இந்திய குடிமகன்களாகிய பிற மதத்தை, நாம் ஒரு மதத்தில் இருக்கிறோம், வேறு ஒரு மதத்தை நாம் விருப்பம் உடையதாக நமக்கு இருக்குது அப்படின்னா அதை யார் வேண்டுமானாலும் அந்த மதத்தை நம்பவும் பின்பற்றவும் அந்த மதத்தை குறித்து பரப்புரை செய்யவும் முழு சுதந்திரமும் அனைத்து இந்திய குடிமகன்களுக்கும் உள்ளது என்பதை தெரிவிக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டம் கட்டாயப்படுத்தவில்லை. உண்மையான விசுவாச நம்பிக்கை அழுத்தத்தால் அல்ல, அன்பினால் பிறக்கிறது. பாருங்கள், அதே நேரத்தில் தேசத்தின் அமைதி முக்கியமாக இருக்கிறது. இந்த அமைதிக்கு எதிராகவோ எந்த ஒரு மதமும் செயல்படக்கூடாது. மத சுதந்திரம் என்பது மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா இல்லாமல் அன்பினால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதனால் சகோதரத்துவம் மிகவும் முக்கியம். ஓகே, இப்போ 5 பார்த்துட்டோம். 6வது கடமை மற்றும் கீழ்ப்படிதல். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமர் 13:1 பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்லுது? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய கடவன். அனைத்து அதிகாரங்களும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிற இன்றைக்கி அதிகாரம் அப்படின்னா வெளியில் மட்டும் இல்லை, குடும்பத்திலிருந்தே துவங்குகிறது. ஒரு குடும்பத்திற்கு கணவன் தலையாக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தலையாக இருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தலைவராக இருக்கிறார்கள், வேலை செய்கிற இடத்துல ஒரு தலைவர் நமக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்க, அந்த அந்த ஆஃபீஸோட ஹெட் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமைத்துவம் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஒரு முதல்வர் இருக்கிறார், இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. ஒரு சபை, ஒரு சர்ச் என்றால் அதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமைத்துவத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் ரோமர் 13:1 நமக்கு குறிக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, எல்லா மனுஷருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அடிப்படை கடமைகள். ஆர்டிக்கிள் 51A அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பை மதித்தல், நாட்டின் ஒற்றுமையை காத்தல் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஆர்டிக்கிள் 51A நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? மதிக்க வேண்டும். நாட்டின் ஒற்றுமை மற்றும் அமைதியை நாம் காக்க வேண்டும். அதனால் எல்லா தலைமைத்துவத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். நம்முடைய இந்தியர்கள் அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு சொல்லுகிறது. ஸோ நல்ல ஒரு கடவுளுடைய பிள்ளை, வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை நிச்சயமாய் ஒரு நல்ல குடிமகனாக திகழ முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவை கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிம்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் நம்மை நல்ல மனிதனாக மாற்றுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம்மை நல்ல குடிமகன்களாக மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்போம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் வாழுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு முறை இந்த 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். 77 என்பது 7 என்றாலே பரிபூர்ணம். 77 என்பது எல்லா காத்திருப்புக்கும், எல்லா விதமான போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கிறது. ஏனென்றால் மனுக்குலம் பழைய ஏற்பாடு காலம் முடிந்த பிறகு சில 600 ஆண்டுகளுக்கு மேலாய் எந்த தேவனுடைய ஒரு கிரியைகளும் வார்த்தைகளும் கிடைக்காமல் இருந்த பொழுது 77வது தலைமுறையாய் இயேசு கிறிஸ்து பிறந்து இழந்து போன அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். பாவம் சாபம் என்கிற அடிமைத்தனங்களை முறித்து ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் என்கிற வாழ்க்கையை நமக்கு சுதந்திரமாய் தந்தருளியிருக்கிறார். ஸோ இந்த சுதந்திர தினத்தன்று இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சுருக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரைஸ்ட் அவருடைய வார்த்தை சட்டத்தையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதை கடைபிடிப்போம், அதை நடைமுறைப்படுத்துவோம். எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைய நாள்
77 வருஷத்துக்கு முன்பதாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதோ, அதுபோல் கிறிஸ்துவின் சட்டமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு நல்லொழுக்கம் உள்ளவனாய் நாம் ஜீவிக்கிற பொழுது நிச்சயமாய் ஒரு நல்ல குடிமகனாய் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் திகழ முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.